ஹலோ டியர்ஸ், நீ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கொத்துக்கறி பட்டாணி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி, இஞ்சி வந்து ஒரு விரல் அளவு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து மிளகு, ஜீரகம், இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய். அடுத்து வந்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 30 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு கை அளவு நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நம்ம கொத்துக்கறி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/4 கிலோ அளவு கொத்துக்கறி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசிலுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆக்கிட்டால் சூப்பரான ஒரு கொத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இது வந்து பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.